அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிஜிஎல் சிஹெச்எஸ்க்கான ஜிகேஜிஎஸ் போர்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 20 கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அப்கமிங் எக்ஸாம்ஸில், அதாவது எம்டிஎஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 எக்ஸாம்ஸ் இன்னும் யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குமே இந்த மாதிரி மாடலில் தான் கேட்பாங்க. ஜிகேஜிஎஸ் ஆகட்டும், ஸ்டாட்டிக் ஜிகே அதிகமாக போர்ஷன் கேட்குறாங்க. ஸ்டாட்டிக் ஜிகே, ஹிஸ்ட்ரி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ், அதுக்கப்புறமா பாலிட்டி கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் தான் வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமாக இருக்கும் அந்த டாப்பிக்கே நீங்கள் அதிகமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு இன்றைக்கி பார்ட் 3 பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் வரப்போகுது ஜிகேஜிஎஸ்க்கான போர்ஷனில். ஏன்னா இங்கிலீஷ் ஜிகேஜிஎஸ் தான் உங்களுக்கு எம்டிஎஸ் பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும், அது குவாலிஃபைங் நேச்சர். மெரிட் லிஸ்ட், ஃபைனல் மெரிட் லிஸ்ட் உங்களுக்கு போஸ்டிங்காக டிட்டர்மைன் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேஜிஎஸும் இங்கிலீஷும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த செஷனில் வந்து ஒரு 20 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கிளாஸோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் ஆல் ஷிஃப்ட் கொஷின்ஸ், ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 48 ஷிஃப்ட் கொஷின் பேப்பர் எல்லாமே இங்கிலீஷ் கொஷின்ஸ் பேப்பராக உங்களுக்கு இருக்குது. இங்கிலீஷ் மீடியமில் பிடிஎஃபாக வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருப்போம். நேற்று ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பிடிஎஃப் வேணும்னு சொல்லிட்டு. அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். வேணுங்கிறவங்க டவுன்லோடு ஃப்ரீயாக இருக்கும், டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் ரீசனிங் ஆகட்டும், ஈவன் இங்கிலீஷ் கொஷின்ஸ் ஆகட்டும், கிட்டத்தட்ட 1000 பேஜஸ்க்கு மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் இருக்கிறத நீங்கள் இப்போ இருந்து ப்ராக்டிஸ் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் போதும். அடுத்து வர செப்டம்பரில் வர எம்டிஎஸ்க்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எம்டிஎஸ் 2022க்கான எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. இது ஒரு ஃபேஸ் நடந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஜூன் 13லேருந்து 20 வரைக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 13 to 20 ஜூன் மாதம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் இன்னும் ஒரு 5 நாள், அதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 13 நாள், கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் 15 நாள் அப்ராக்சிமேட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மே மாதத்தை விட்டுருங்க. ஓகேங்களா? ஜூன் மாதம் ஒரு 13 நாள் 15 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, மார்க் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டே இருந்தீங்க. நம்ம அதிகமானலையுமே பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கான தமிழ் மீடியம் டெஸ்ட் பேச்சஸ்மே இருக்கும். நீங்கள் பை பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 20 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில். இந்த பக்கம் இங்கிலீஷ், இந்த பக்கம் தமிழில் இருக்கும்போது டக்கு நம்ம ஆன்சர் போட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன்? ஓகேங்களா? நிதி ஆணையத்தை நியமிப்பதற்கான அரசியலமைப்பு சட்டத்தை எந்த பிரிவு சொல்லுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆர்டிகல் 300, ஆர்டிகல் 290, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 320, ஆர்டிகல் 280. ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிகல் 280, பிரிவு 280 படி தான் ஃபினான்ஸ் கமிஷனை நமக்கு வந்து அதுதான் கான்ஸ்டியூஷனில் சொல்லுவாங்களா. ஸோ ஆர்டிகல் 280 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன்ஸ். ஓகேங்களா? 300 அப்படிங்கிறது நோ பர்சன்ஸ் ஷால் பி deprived his property save the 300 ஏதாவது பார்த்தீங்கன்னா சேவ் பை த அத்தாரிட்டி ஆஃப் த லா அப்படிங்கிற 300A அப்படிங்கிறது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ 44வது அமெண்ட்மெண்ட் படி 1978 நமக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக இருந்து, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. 290 அப்படிங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டைன் எக்ஸ்பென்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஆர்டிகல் 320 பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா? பப்ளிக் சர்வீஸ் தேர்வு ஆணையம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆர்டிகிளை சொல்கிறது தான் 320. அடிஷ்னலாக இருக்கிற ஆப்ஷன்ஸுமே நம்ம பார்த்துட்டு தான் போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாமே நம்ம இந்த செஷனில் பார்ப்போம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் விச் ஸ்டேட் இன் மொட்சு ஃபெஸ்டிவல்? ஓகேங்களா? ஸோ மொட்சு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மொட்சு திருவிழா கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபோக் டான்ஸு, ஃபெஸ்டிவல்ஸு, டேம்ஸ், ரிவரு, நேஷ்னல் பார்க்லாம் இப்போ கம்மி பண்ணிட்டாங்க. ஃபோக் டான்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் வந்து ட்ரைப்ஸ்லேருந்து, ஓகேங்களா, பழங்குடியினர், இந்த கம்யூனிட்டி பழங்குடியினர் எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ திரிபுரா, ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா நாகாலாந்து, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் சி நாகாலாந்து. ஓகேங்களா? ஆப்ஷன் சி நாகாலாந்தில் தான் மோட்சுங்கிற ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன ட்ரைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவோ ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது நாகாலாந்தில் இருக்குது. சச் அ
ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறாங்க. எப்போ கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 1, 2009 ஓகேங்களா. ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. 2019 கொண்டாடிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட் இஸ் இன்டர்நேஷ்னல் டைகர் டே அப்சர்வ்டு ஓகேங்களா. ஸோ டைகர் டே ஓகேங்களா, புலிகள் தினம், சர்வதேச புலிகள் தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ 12 May 12, ஆப்ஷன் பி January 10, ஆப்ஷன் சி November 5, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா July 29. ஆப்வியஸாக தெரியும் ஆப்ஷன் டி ஜூலை 29 தான் சர்வதேச புலிகள் தினமாக நம்ம கடைபிடிக்கப்படுகிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1973 கொண்டு வந்திருப்பாங்க. இந்திரா காந்தி இருக்கிறப்போ கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு வருஷமும் ஜூலை 29 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் டைகர் டே நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா. ஸோ 2022 இது வந்து அப்டேட்டட் ஆகாமல் இருக்குது ஓகேங்களா. 2022க்கான தீமையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 April 1973 கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது 2018 ஒரு வந்து கணக்கெடுப்பு, இந்திய புலிகள் கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்தியாவில் தான் 70% புலிகளோட தொகைகளில் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற, அதாவது உலகம் ஃபுல்லாக இருக்கிற புலிகளோட எண்ணிக்கையில் 70% புலிகளோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 2018 எவ்வளவு புலிகள் டைகர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2967 புலிகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2006 ஒப்பிடுறாங்க. 2006 எத்தனை புலிகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1411 புலிகள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் அதிகமாக டாப் ஆர்டரில் எந்த ஸ்டேட்டில் அதிகமான புலிகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் தான் அதிகமான புலிகள் இருக்குது. அது எத்தனை புலிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 527 டைகர்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 524 இருக்குது ஓகேங்களா. 2018 புலிகளோட கணக்கெடுப்பின் படி இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இதையுமே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மூணாவதாக பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. உத்தரகாண்டில் எவ்வளோ இருக்குன்னா 442. இந்த டேட்டா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ஓகேங்களா. டாப் 4th ஆர்டரை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 312 புலிகள் இருக்குது. மொத்தம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2018 படி. அதுவே 2022க்குள்ளே நாங்கள் வந்து இங்கே இருக்கிற இந்த எண்ணிக்கையை நாங்கள் டபுள் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தீபா கர்மாகர் அப்படிங்கிறவர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவார்ட்ஸ் ரிலேட்டடாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸாக இருக்கும். அல்லது அவார்ட்ஸ் வந்து எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, அவார்ட்ஸ் ஃபஸ்ட்டு யார் கொடுத்தாங்க, இளம் வீரருக்கு யார் கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. தீபா கர்மாகர் அப்படிங்கிறவர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்னாஸ்டிக் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி ஜிம்னாஸ்டிக் அந்ததோட தொடர்புடையவங்க. எப்போ அப்படின்னா 2016 ரியோ ஒலிம்பிக்கில் வந்து அவங்க வந்து கர்மாகர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து ரெப்ரசன்டராக இருந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஜிம்னாஸ்டிக்கில் போய் அவங்க வந்து இருந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. இந்தியாவோட முதல் பெண் ஜிம்னாஸ்டிக் ஓகேங்களா. ஸோ அவங்க தான், அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க கிளியரா. ஸோ அடுத்து பார்த்தீங்க 5th கொஷின் பாருங்கள். விக்ரமசீலா பல்கலைக்கழகம் டேஸால் நிறுவப்பட்டது, யாரால் நிறுவப்பட்டது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. 2019 CGL பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அசோகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மபாலா, அப்புறம் சந்திரகுப்தா 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிம்பிசாரா அப்படிங்கிறவங்க ஓகேங்களா. ஸோ மொத்தம் 4 பேர். இது எல்லாமே மௌரிய பேரரசு கீழே வர்றவங்க ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ விக்ரமசீலா பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தர்மபாலா அப்படிங்கிறவங்க தான் ஓகேங்களா. ஸோ அதேமாரி பார்த்துக்கோங்க. தர்மபாலா அப்படிங்கிறவங்க தான் விக்ரமசீலா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தை நிறுவியிருப்பாங்க. 1199ஆம் ஆண்டில் இந்தியாவின் புத்த மதத்தின் பிற முக்கிய மையங்களுடன் பக்தியார் கில்ஜி வந்து இதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பார், உடைச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. அது வரைக்கும் இது நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு. பக்தியார் கில்ஜி வம்சத்தை சேர்ந்தவங்க. கில்ஜிங்கிறது அவங்களுக்கு டெல்லி சுல்தானேட்டில் ஸ்லேவ் டைனசிட்டி, அப்புறம் கில்ஜி டைனசிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு வம்சமாக வரும். அந்த கில்ஜி மரபை சார்ந்த பக்தியார் கில்ஜிங்கிறது தான் இதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பதாகவும் சொல்கிறாங்க ஓகேங்களா. 1193 ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர் வாஸ் காங்கிரஸ்
சோசியலிஸ்ட் பார்ட்டி எப்போ வந்து நிறுவனாங்க அப்படின்ற மாதிரி கேட்குங்க. ஃபவுண்டட் பின்வரும் எந்த ஆண்டில் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி அதாவது சிஎஸ்பி எப்போ நிறுவப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 1934, 1924, 1943, 1914. ஸோ ஆப்ஷன் ஏ 1934 நிறுவியிருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் நிறுவனாங்க அப்படிங்கிறத ஃபவுண்டர்ஸ் யார் அப்படிங்கிறத பாருங்கள். ஜெயபிரகாஷ் நாராயணன், அப்புறம் பார்த்திங்கன்னா ராம் மனோகர் லோஹியா, அப்புறம் பார்த்திங்கன்னா நாரேந்திர தேவா, அப்புறம் பார்த்திங்கன்னா மினோ மசானி அப்படிங்கிறவங்க மொத்தம் 4 பேர் நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1934 வந்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறத நிறுவனாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது தெரிஞ்சால் போதுமானது. ஸோ 7th கொஸ்டின் பாருங்கள். Who among the following scholars is associated with the Tibet home theory of the Aryans அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா எந்த அறிஞர் வந்து ஆரியர்கள் திபெத் வீடு கோட்பாடோட தொடர்புடையது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. யார் வந்து சொல்லியிருப்பாங்க? திபெத்து தான் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆரிஜின், ஆரியர்களோட ஆரிஜின் அப்படின்ற மாதிரி ஒரு தியரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவருங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி, ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா பாலகங்காதர திலகர், ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா மெக்டோனெல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸ் முல்லர் அப்படிங்கிறோம். ஆப்ஷன் டி மேக்ஸ் முல்லர். யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா? ஸோ தயானந்த சரஸ்வதி ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பார். என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யார்த் பிரகாஷ் என்ற புத்தகத்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரியர்களின் அசல் வீடு திபெத் அப்படின்றார். ஒரிஜினலாக ஆரியர்கள் அங்கிருந்தா திபெத்திலிருந்தா வந்ததாகவும் அவர் வந்து முன்மொழிஞ்சிருப்பார். அவர் எந்த புத்தகத்தை எழுதினார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி சத்யார்த் பிரகாஷ் அப்படிங்கிற புத்தகத்தில் ஆரியர்களோட பற்றி சொல்லியிருப்பார். ஒரிஜினல் ஹோம் ஆஃப் த ஆரியன்ஸ் வாஸ் திபெத் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ புக்ஸு, ஆத்தர்ஸு அது ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸும் முக்கியம், அதாவது ஹிஸ்ட்ரியில் இருக்கிற புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ 8th கொஸ்டின் பாருங்கள். த நேஷ்னல் ஆத்தம் ஆஃப் இந்தியா ஜனகணமன வாஸ் ஃபஸ்ட்டு எங்கே பாடியிருப்பாங்க? ஓகேங்களா? எந்த காங்கிரஸில் வந்து காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பாடியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எந்த செஷனில்? ஐஎன்சி செஷனில் எந்த செஷனில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாடியிருப்பாங்க? அதை யார் இயற்றுனாங்க? ஜனகணமனோட டியூரேஷன், இதை கூட சில நேரங்களில் கேட்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ டைம் டியூரேஷன் இருக்கும், யார் வந்து ஃபஸ்ட்டு அந்த பாட்டை வந்து பாடியிருப்பாங்க, யார் எழுதுனது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த மொழியில் வந்து ஜனகணமன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜனகணமன பார்த்திங்கன்னா 52 செகண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைம் டியூரேஷன். இதை யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவங்க. எந்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள மொழி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது வங்காள மொழி. ஓகேங்களா? ஸோ ரவீந்திரநாத் தாகூர். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காங்கிரஸ் மாநாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் 1911 ஆண்டு. ஒரு வருஷம் ஐஎன்சி நடந்துக்கிட்டே இருக்கும். ஐஎன்சிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கல்கத்தாவில் 1911 கல்கத்தா அமர்வில் வந்து அந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து இந்த ஜனகணமன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாடியிருப்பாங்க. யார் இயற்றினாங்க, யார் தேசிய கீதத்தை எழுதினவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அந்த ஐஎன்சி மாநாட்டோட பிரசிடென்ட் யார், ஹெட்டாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா பிசன் நாராயண் தார் அப்படிங்கிறவர் தான் அந்த 1911 வருஷத்தோட ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கார். ஒரு வருஷமும் டிசம்பர் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஐஎன்சி மாநாடு ஒரு மாகாணத்தில் ஒரு நகரங்களை, முக்கியமான நகரங்கள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒவ்வொரு பிரசிடெண்ட் ஒரு வருஷமும் பிரசிடெண்ட் வந்து தலைமை தாங்குவாங்க. அவங்க யாருங்கிறதே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ 9வது கொஸ்டின் பாருங்கள். இன் விச் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எராக்டேஷன் ஆஃப் த அன்டச்சபிலிட்டி ஹேஸ் பீன் மென்ஷன்ட்? ஓகேங்களா? அன்டச்சபிலிட்டி ரொம்ப முக்கியமானது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து உங்களுக்கு 12லேருந்து 32 வரைக்கும் உங்களுக்கு ஆர்டிகல்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒழிப்பை குறிப்பிடுவது எந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் இது பாருங்கள். ஆப்ஷன் ஏபிசி ஆப்ஷன், அதாவது பிரிவு ஆர்டிக்கல் 21 பார்த்திங்கன்னா ரைட் டு லைஃப்னு சொல்லுவாங்க. ரைட் டு லைஃப். அதுலேயே பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 21A பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன். நேற்று செஷன்லேயும் நான் அதை சொல்லியிருப்பேன். ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஸோ அதாவது 6லேருந்து 14 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி, கம்பல்சரி எஜுகேஷன் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 86வது அமெண்ட்மெண்ட் 2002 கொண்டு வந்திருப்பாங்க. கிளியரா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். பிரிவு 17 தான் அன்டச்சபிலிட்டி.
கிளியரா? ஸோ மீது இருக்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 17 தான் தீண்டாமை ஒழிப்பை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 16 பார்த்தீங்கன்னா பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு உரிமை பற்றி பேசுவது. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா என்ன அது சொல்லுதுன்னா ரைட் ஆஃப் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த மேட்டர்ஸ் ஆஃப் த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஆர்டிகல் 25 பார்த்தீங்கன்னா கேரண்டி ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் டு ஆல் பர்சன்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா நபர்களுக்குமே மத சுதந்திரத்தை உறுதி செய்கிறது ஆர்டிகல் 25. ஓகேங்களா? நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் நீங்கள் பின்பற்றிக்கலாம், வெளிப்படையாக நீங்கள் பின்பற்றிக்கலாம் அப்படிங்கிறத ஆர்டிகல் 25 சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இது இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆர்டிகல் இந்த ஆர்டிகலு பார்ட்ஸ் பகுதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெண்ட்மெண்ட்டு, அப்புறம் இம்பார்ட்டண்டாக பிரசிடென்ட்டு பிஎம், அப்புறம் வந்து வைஸ் பிரசிடென்ட்டு, சீஃப் மினிஸ்டரு, சீஃப் ஜட்ஜு, கவர்னர், இவங்களோட பிரசிடென்ட், இவங்களோட ஆர்டிகல்ஸ், இவங்க ரிலேட்டடாக இருக்கிற ஆர்டிகல்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்க. கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 10th கொஸ்டின். த டெஃபனிஷன் ஆஃப் த மணி பில்ஸ் இஸ் கிவன் இன் விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மணி பில் பண மசோதா அப்படிங்கிறத டெஃபனிஷன். ஓகேங்களா? அதுக்கான வரையறையை சொல்கிற ஆர்டிகல் பேர் என்ன, ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் 44 அப்படிங்கிறது என்ன, ஆர்டிகல் 110, ஆர்டிகல் 33, ஆர்டிகல் 93. ஆர்டிகல் 44 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்டு கோடுன்னு சொல்லுவாங்க, சிவில் கோடுன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி சொல்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அது இல்லை. ஆர்டிகல் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 110 அப்படிங்கிறது தான் பண மசோதா அப்படிங்கிறது, அதை மென்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் 11வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ டிராஃபிக் ஆஃப் கேன்சர். ஓகேங்களா? அதாவது பூமத்திய ரேகைக்கு மேலே வடக்க இருக்கிற அந்த 23 டிகிரியில், இங்கே இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குலேட்டருக்கு மேலே இருக்கிற 23 டிகிரிக்கு இருக்கிறத டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் பண்ணுறதா இந்தியாவிலையுமே இருக்கும். சில ஸ்டேட் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற 8 ஸ்டேட் வந்து இதை கிராஸ் ஆகும். ஸோ 8 ஸ்டேட்டில் இந்த வடக்கு அச்சரேகை வெப்பமண்டலம் 8 மாநிலங்கள் வழியாக செல்கிறது அப்படிங்கிறாங்க. அது என்னென்ன மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், திரிபுரா, மிசோரம். ரொம்ப முக்கியமானது. இது வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப ஜியாகிரஃபிலேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதே மாதிரி சாயிலிருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கிளியரா? ஸோ அப்போது 8 ஸ்டேட்டில் வந்து இந்த வடக்கு அச்சரேகை அப்படிங்கிறது டிராபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ த 8 இந்தியன் ஸ்டேட் வழியாக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். அப்போது இது இல்லை. அங்கே கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, எந்த மாநிலத்தின் வழியாக செல்லாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மிசோரம் நம்ம பார்த்தோம், குஜராத்தும் நம்ம பார்த்தோம், திரிபுராவும் நம்ம பார்த்தோம். இப்போ இதெல்லாம் கிடையாதுன்னா மகாராஷ்டிரா தான் கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ மகாராஷ்டிரா இங்கே பார்த்தாலே தெரியும், மகாராஷ்டிரா இங்கே இருக்குது. ஸோ அப்போது மகாராஷ்டிரா வழியாக போகாது. ஸோ இது வழியாக தான் குஜராத், மத்திய பிரதேஷ், இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், அப்புறம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அப்புறம் வெஸ்ட் பெங்கால், அப்புறம் மிசோரம், திரிபுரா. கிளியரா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 12th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த ராக்கஸ் லேக் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ராக்கஸ் லேக்னு சொல்லுவாங்க. ராக்காஸ் ஏரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியிலிருந்து உருவாகிற ஆரோட பேர் என்ன, ரிவரோட பேர் என்ன, அந்த லேக்கில் இருந்து ஆரிஜினேட் பண்ணுற ரிவரோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. செனாப், பியாஸ், சட்லஸ், ஜிஜிலம். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்லஜ். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிந்து நதியோட, ஓகேங்களா? ஸோ இண்டஸ் ரிவரோட உங்களுக்கு ட்ரிபியூட்ரியாக இருக்கும், துணை ஆறுகள் எல்லாமே இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஏரியாவும் இப்போ இந்த 20 கொஷின் இருக்குன்னா 20 டாப்பிக்கை கவர் பண்ணுற மாதிரி தான். இப்போ இந்த ஒரு கொஷின் ரிவர்ஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம், வாட்டர் சிஸ்டம்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கிற, அது சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது மணி பில். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மணி பில்லை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா இது எக்கனாமிக்ஸ்லேயும் வரும், ஈவன்
பாலிட்டிலையும் வரும் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருந்தது ஆர்டிகல் பற்றி பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை நம்ம டச் பண்ணி தான் போயிருப்போம் ஓகேங்களா. கொஷின்ஸ் எடுக்கிறதாகட்டும் கொஷின்ஸ் கேட்குறதாகட்டும் அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். நீங்கள் 70% 60லேருந்து 70% ஜிகேஜிஎஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஜிகேஜிஎஸ் தான் உங்களுக்கு செலெக்ஷன் போர்ஷனாக இருக்கும் போது ஈவன் 25க்கு 20+ போடணும். ரொம்ப முக்கியமானது 20+ போடணும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஈவன் இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20+ போடணும் ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ கொஷின் 50 கொஷினில் கிட்டத்தட்ட ஒரு 40 to 42 கொஷின் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ரியாலிட்டி ஓகேங்களா. ரொம்ப காம்படிஷன் அதிகம். த சேம் டைம் ஈஸியாக தான் லெவல் ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஒன்லைனரில் தான் அப்படியே சின்ன சின்ன கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் எம்டிஎஸ் பொறுத்த மட்டும் அதோட பே ஸ்கேல் அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட குவாலிஃபிகேஷன். இப்போது எம்டிஎஸ்னால் 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது அந்த 10th லெவலில் இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. இன்கேஸ் சிஜிஎல்லாம் நீங்கள் பண்ணுறோன்னா பே ஸ்கேலே 7, 8 அப்போது அதோட சேலரியும் அதிகம், அதுக்கு வெயிட்டேஜும் அதிகம், கொஷின்ஸும் இன்டெப்த்தாக கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சட்லஜ் எங்கேருந்து உருவாகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து 13வது கொஸ்டின், ஜிஎஸ்டி இஸ் நாட் அப்ளிகபிள் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஓகேங்களா. பின்வரும் எந்த பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு ஜிஎஸ்டி பொருந்தாது அப்படிங்கிறது கேட்குறாங்க ஓகேங்களா. ஜிஎஸ்டிங்கிறது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்கு பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகனங்கள், சலூன் சேவைகள், உணவக சேவைகளாக, மதுக்கா. கண்டிப்பாக ஆஃபீஸாக தெரியும் அது மது தான் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் வரவே வராது. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர் ஓகேங்களா. மற்றபடி எல்லாத்துக்குமே வரும் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விச் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் டு த டீட்டெயில்ட் ரிப்போர்ட் ஆன் த நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் ஆஃப் த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் ஓகேங்களா. எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 year பிளான் ஆகட்டும், அப்புறம் பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட்டு, அப்புறம் எந்தெந்த பேங்க்கு எப்பப்போ மெர்ஜ் பண்ணாங்க ஓகேங்களா, தேசியமயமாக்கப்பட்டது எப்போ, அப்புறம் பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கு இல்லை ஃபினான்ஸ் கமிஷனு, அப்புறம் ஜிஎஸ்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டு. கண்டிப்பாக பட்ஜெட்லேருந்து கொஷின் கேட்பாங்க. ஒரு ஷிஃப்ட்லேயும் கேட்டு வைக்கிறாங்க. பட்ஜெட்டில் மிஞ்சி போனால் ஒரு 10-20 டேட்டா இருக்கும். ஒரு 20 டேட்டா இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் 2023க்கான யூனியன் பட்ஜெட் எம்சிக்யூ கொஷின்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணாலே நிறைய சேனல்ஸில் நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு எம்சிக்யூவாகவே கிடைக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். 20-30 கொஷினுக்கு அந்த 30மே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக ஒரு கொஷின் சாலிடாக எடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ 14th கொஷின் பாருங்கள், பொதுத்துறை வங்கியில் செயல்படாத சொத்துக்கள் குறித்த விரிவான அறிக்கையை அளிக்க நியமிக்கப்பட்ட குழு எது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன் சி பன்னீர்செல்வம் குழு அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ பன்னீர்செல்வம் கமிட்டி தான் பார்த்திங்கன்னா அதை வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஒரு கமிட்டி ஒன்று வேலையை பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன் கான்டெக்ட் ஆஃப் த பேங்க் செக்டார் இன் இந்தியா வாட் டஸ் ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிஜிஎஸோட அப்ரிவேஷனில் ஜிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிஜிஎஸ் ரொம்ப முக்கியம் அப்ரிவேஷன். நீங்கள் கம்ப்யூட்டர் அவேர்னஸோட அப்ரிவேஷன்ஸும் கேட்கலாம், இல்லை பேங்க்கோட ரெகுலேஷன் அதில் இருக்கிற சில விஷயங்கள் ஓகேங்களா. ஸோ அதையுமே கேட்கலாம். ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போது ஜிக்கு என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆப்ஷன் சி தான் வரும். கிளியரா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெஃப்ட்னு சொல்லுவாங்க, என்இஎஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. அதோட அப்ரிவேஷனுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரானிக் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நவம்பர் 2005. இதை யார் ஸ்டார்ட் பண்ணவங்க, டெவலப் பண்ணவங்களும் அவங்க தான். இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது அவங்கள தான், ஐடி சைடாக ஓகேங்களா. ஸோ அது யார் அப்படின்னா இன்ஸ்டியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஸோ நெஃப்ட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மிரர் யூஸ்டு பை த டென்டிஸ்ட் டு see the large images of teeth of patient is dash அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ நோயாளிகளோட பற்களை
பெரிய படங்களை பார்க்க பல் மருத்துவர்கள் பயன்படுத்தப்படும் கண்ணாடி என்ன ஓகேங்களா. ஸோ அது என்ன கண்ணாடியால் ஆனது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு லைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜிக்ஜாக் கண்ணாடி ஓகேங்களா. ஜிக்ஜாக் மிரர், பிளைன் மிரர், கான்வெக்ஸ் மிரர், கான்வேவ் மிரர் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். குழிவான கான்வேவ் மிரர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் அந்த கான்வேவ் மிரரை வச்சு வேறு என்னென்ன ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸை நம்ம ஷேவிங் மிரர் ஆகட்டும், மேக்கப் மிரர்ஸ் ஆகட்டும், அப்புறம் சோலார் ஃபர்னஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து சோலார் ஹீட்டர் ஆகட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் இருக்கும்ல, வாகனத்தில் இருக்க ஹெட்லைட்டோட அங்கே இருக்கிற ஆடியை பார்த்திங்கன்னா அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ளாஷ் லைட் இருக்கும் பார்த்தீங்களா. ஃப்ளாஷ் லைட்டு இப்படி இருக்கும். ஸோ ஃப்ளாஷ் லைட் விரிஞ்சு போகிறது பார்த்திங்கன்னா அதுதான் கான்கேவ் மிரர். ஸோ கான்கேவ் மிரரோட அப்ளிகேஷன்ஸ் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்துங்க 17th கொஷின். ப்ளூ லிட்மஸ் தாள் இட்ஸ் இன்டு த டேஷ் ஆன் கான்டாக்ட் வித் த அசிட்டிக் சொல்யூஷன் ஓகேங்களா. ஒரு அமில கரைசலில் நீல லிட்மஸ் தாளை கொண்டு போய் வச்சிங்கன்னா என்னவா கன்வெர்ட் ஆகும்னு கேட்குறாங்க. சிவப்பு, பழுப்பு, பச்சை, மஞ்சள். ஆப்ஷன் ஏ சிவப்பு, ரெட் கலர். நீல ப்ளூ இட்ஸ் கன்வெர்டட் டு த ரெட் ஓகேங்களா. ப்ளூ லிட்மஸ் தாள் பேப்பர் இட்ஸ் கன்வெர்டட் டு த ரெட் லிட்மஸ் தாள் மாற்றும் ஓகேங்களா. ரெட் கலராக மாற்றும் அசிட்டிக்காக இருந்துச்சுன்னா. அதுவே அமிலமாக இருந்துச்சுன்னா. அதுவே காரமாக இருந்துச்சுன்னா ரெட் லிட்மஸ் தாளை வந்து ரெட் கலரில் இருக்கிறத ப்ளூவாக கன்வெர்ட் பண்ணும் ஓகேங்களா. அப்புறம் பிஹெச் வேல்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. பிஹெச் வேல்யூவில் டைரக்ட் கொஷின்ஸ் கேட்கலாம். பவர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். பிஹெச் வேல்யூ 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். 7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூட்ரல். இந்த பக்கம் 0லேருந்து 7 வரைக்கும் இருக்கிறது அசிட்டிக்கு, 7லேருந்து 14 வரைக்கும் இருக்கிறது பேஸு, காரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியம். இங்கே 7னா இப்போ 0, 1, 2, 3 இதெல்லாம் வந்து ஹை கான்சன்ட்ரேட் அசிட்டிக் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 6, 5, 7, 6.5 இதெல்லாம் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் அசிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கலாம். ஸோ பிஹெச் வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிஹெச் வேல்யூ, யூரினோட பிஹெச் வேல்யூ, உமிழ்நீரோட என்சைம் சலைவாட பிஹெச் வேல்யூ, பேக்கிங் சோடாவோட பிஹெச் வேல்யூ, சீ வாட்ரு, யூரின்னு, அப்புறம் டொமேட்டோ ரைஸு, டொமேட்டோ ஜூஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ், இதோட எல்லாத்தோட பிஹெச் வேல்யூ மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ 18th கொஸ்டின் பாருங்கள். பிரான்ச் ஆஃப் த பயாலஜி தட் ஸ்டடீஸ் த ஃபங்கிங். பூஞ்சைகள் பற்றிய படிப்புக்கு பேர் என்ன படிப்பு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்காலஜி. வைராலஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வைரஸ் பற்றிய படிப்பு. காலாலஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பியூட்டி ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் பியூட்டி, அழகு பற்றிய படிப்பு ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மைக்காலஜி அப்படிங்கிறது பிரான்ச்சஸ் ஆஃப் பூஞ்சைகள் பற்றிய படிப்புக்கு மைக்காலஜி. பைக்காலஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்காக்கள் பற்றிய படிப்புக்கு பேர் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரமன் மகாசேசா விருது. மகசேசா விருது பார்த்திங்கன்னா 2023 யார் வாங்கியிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஓகேங்களா. லாஸ்ட் 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ராமன் மகசேசா விருது 2023 வென்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பி, சி, டி ஓகேங்களா. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ ரீசெண்ட் டைமாக 2023 வாங்கினவங்க ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் ஓகேங்களா. தலாய் லாமா அப்படிங்கிறவங்க தான் இப்போ வந்து வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ராஜ்குமார் ராவ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் ஓகேங்களா. ஸோ சிறந்த நடிகருக்கான விருது பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்டெலாம் வாங்கியிருப்பார். கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் அவார்ட்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபிலிம்ஃபேர் அவார்டு பார்த்தீங்கன்னா 68வது ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிளியராக. அதில் வந்து அவர் வந்து ராஜ்குமார் ராவ் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டாக வாங்கியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் கஃப்ரெல்லி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023க்கான அபெல் ப்ரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க கிளியரா. அபெல் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கணிதத்தில் சிறந்து விளங்குறவங்களுக்கு ஒரு வருஷமும் கொடுப்பாங்க ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சர் டேவிட் சிப்பர் ஃபீல்டு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா புலிட்ஸ்கர் அவார்டு ஆர்கிடெக்சர் ஓகேங்களா. ஸோ கட்டுமானத்தில் புலிட்ஸ்கர் அவார்டு வந்து 2023க்கானதை அவர் வாங்கியிருப்பார் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் இப்போ 2023 வாங்கினவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க கிளியர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2023 ரிஃப்ளெக்ஷன் என்ற புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கரண்ட் டைமில் கேட்குறதும் கண்டிப்பாக கொஷின்ஸாக கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
கிளியரா? ஸோ ஒவ்வொருத்தவங்களும் இதே மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸுமே இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன் ஏபிசிடி 4 பேருமே ஒரு புக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேலா? வாணி திரிபாதி டிக்கு அப்படிங்கிறவங்க, அப்புறம் எஸ்பிஐ பேங்க். ஓகேலா? ஸோ அந்த பேங்க்குமே ஒரு புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்ஸ் இப்போ 2023 வந்தது, கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது. ஓகேலா? அப்புறம் நந்தினி தாஸ் அப்படிங்கிறவங்க, நாராயணன் பகுல் அப்படிங்கிறவங்க. ஓகேலா? மொத்தம் 4 பேர் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஓகேலா? வாணி திரிபாதி டிக்கு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன புக்கை எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் கேனாட் எலஃபண்ட் பி ரெட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒய் கேனாட் எலஃபண்ட்ஸ், ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எலஃபண்ட்ஸ் பி ரெட். ஸோ அப்படிங்கிற அந்த புக்ஸோட நேம். ஓகேங்களா? எஸ்பிஐ வங்கி பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டேபிள் புக் த பேங்கர் டு எவ்ரி இண்டியன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதையுமே எழுதி வச்சுக்கோங்க, காஃபி டேபிள் புக். ஓகேங்களா? ஸோ காஃபி டேபிள் புக் த பேங்கர் டு பேங்கர்னு வந்தாலே எஸ்பிஐ பேங்க், பேங்கர்ஸ் டு எவ்ரி இண்டியன் அப்படிங்கிற. நந்தினி தாஸ் அப்படிங்கிறவங்க கோர்ட்டிங் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் இருப்பாங்க, கோர்ட்டிங் இந்தியா. ஸோ முகல்ஸை பற்றி எழுதிப்பாங்க, முகல்ஸோட எம்பையரை பற்றி அவங்க சொல்லிப்பாங்க. கோர்ட்டிங் ஆஃப் இந்தியா இங்கிலீஷ், அதாவது இங்கிலாந்து முகல் இந்தியா ஆரிஜின் ஆஃப் த எம்பையர். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ரிஃப்ளெக்ஷன் வந்து நாராயணன் பகுல் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸும் கேட்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக அதையுமே படிச்சுட்டு போய்க்கோங்க. ஸ்பீடிங்கிற ஒரு மேகசின் இருக்கும், ஸ்பீடி அப்படிங்கிற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் இருக்கும். ஆனால் இது வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்கும், தமிழ் மீடியமில் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் எனக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் இந்த மேகசினை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். சிங்கிள் லைனில் 1 லைனராக இருக்கும், அதை தான் எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கறதுனா பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெகக்னைஸ்டான ஒரு டெலகிராம் குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளியரா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுக்கப்படும். ஸோ வேணுங்கிறவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த செஷனுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஜிகேஜிஎஸ்சில் ஒரு பிளானே கிடையாது, என்ன படிக்கணும், எந்த ஏரியாவை கவர் பண்ணணுங்கிறத விட தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன் சார்னா ஒரு கொஷினும் ஒரு செக்ஷன் ஒரு டாப்பிக்லேருந்து எடுத்துகிட்டு வரோம். அப்போ அந்த டாப்பிக்கே நீங்கள் கவர் பண்ணியானு. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆசிட் பேஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்குன்னா, அப்போ இந்த கொஷின் அது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். கிளியரா? ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸு, அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியங்க, ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம், ஸ்ட்ராட்டஜிக்கே ரொம்ப முக்கியம். இந்த 3 தான் எஸ்எஸ்சி ஜிகேஜிஎஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செஷன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து எல்லோரும் லைக் பண்ணி விட்டு செல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான செலெக்ஷன் பேட்ச் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமாக வீடியோ கிளாஸ் டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, அதிகமான ஆப்பில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்டடும் அதில் வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ செஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.